ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மியில் அரைச்சி வச்ச மாதிரியே சுவையான ஒரு அரைச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாமா. அதுக்கு நான் இன்றைக்கு எடுத்துருக்கிறது சோபா சாஸ் அரைச்ச கறி பவுடர் தான் எடுத்திருக்கிறேன். இதில் வேர்க்கம்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறபடியா அப்படி ஒரு சுவையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்களும் ஆர்டர் போடலாம். இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியும் விட்டு ஊற வைக்கணும். இது ஊறினோன்னா கிரைண்டர் கப்பில் போட்டு நல்லா பட்டா அரைச்சி எடுக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலாம். இன்றைக்கு நான் மீன் குழம்புக்கு எடுத்திருக்க மீன் பார்த்தீங்கன்னா வாவல் மீன் தான் எடுத்திருக்கேன். அதை சட்டியில் சேர்த்துட்டேன். ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியா வெட்டி இருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பழப்புளியும் சேர்த்தாச்சு. அதுக்கு பிறகு நாங்க அரைச்சு வச்சிருக்கோம் சோபா சாஸ் அரைச்ச கறி பவுடர், அதையும் இதோட சேர்க்க வேண்டியது. சேர்த்துட்டு தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பாலையும் சேர்த்துட்டு இதோட 1ஆம் பாலையும் சேர்த்துட்டு முக்கியமா ஒன்று சேர்க்க போறேன் கருவாடு. நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறது அண்டலோ கருவாடு. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் பாறை மீன் தலை கருவாடு, கருவாட்டு முள்ளுகள் கூட நீங்க சேர்க்கலாம். இதோட கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்புல வச்சு கொதிக்க விட வேண்டியதான். கண்டிப்பா இந்த அரைச்ச கறிக்கு தாளிச்சு போடவே கூடாது. தாளிச்சு போட்டோம்னா அதுல சுவையே வேற மாதிரி மாறிடும். கொதிச்சு வரைக்கும் தணிச்சு விட்டுட்டு சூப்பரான அரைச்ச மீன் குழம்பு ரெடி.